இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனம். The book of Hebrews chapter 13 verse 15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Through Jesus, therefore, let us continually offer to God a sacrifice of praise, the fruit of lips that confess his name. நன்றி உணர்வுடன் தேவனை துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் கிறிஸ்தவ ஜீவியத்தின் மிக முக்கியமான ஒரு மனப்பான்மையாய் இருக்கிறது. An important Christian attitude is to glorify the Lord and to thank the Lord with a grateful heart. தேவனை துதிப்பதென்றால் அவரை மகிமைப்படுத்துவதாகும். To praise the Lord is to glorify him. மகிமைப்படுத்துவதென்றால் மிக உயர்வாக, கண்ணியமாக, மகிமையாக வைப்பதாகும். And to glorify the Lord is to exalt the Lord and to lift his name on high. அதாவது மிகுந்த உயர்ந்த மதிப்பு கொடுப்பது, மதிப்பது, விலையேற பெற்றவராய் அவரை கருதுவதாகும். Which means to highly esteem him and to give him the highest regard. தேவனை துதிப்பதென்றால் நம்முடைய இதயங்களிலும் மனங்களிலும் அவரை மேன்மைப்படுத்துவது, பெரிதாக்குவதாகும். It means to magnify the Lord with our hearts and in our minds. இந்த வசனம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லுகிறது. This verse says that through Jesus we should continually offer to God a sacrifice of praise and the fruit of our lips should confess his name. இந்த வசனத்தில் மிக முக்கியமான வார்த்தை பலி என்பதாகும். The most important word in this verse is sacrifice. துதி ஒரு பலி என்று வேதம் போதிக்கிறது. The Bible teaches that praise is a sacrifice. வேதத்தின் அடிப்படையில் பலி என்றால் அதில் மரணம் அவசியமாய் இருக்கிறது. According to the Bible, a sacrifice demands death. பழைய ஏற்பாட்டின் பலிகளில் மரணத்தின் வழியாய் கடந்து வராத ஒன்றும் தேவனுக்கு செலுத்தப்பட்டதில்லை. According to the Old Testament, nothing can be offered as a sacrifice without going through death. ஆகவே துதியின் பலிக்கு மரணம் அவசியம். Therefore, the sacrifice of praise demands death. அதாவது பழைய மனிதனின் மரணம் அவசியமாய் இருக்கிறது. Which means the death of the old man is essential. காரணம் தேவனை துதிக்க வேண்டிய விதத்தில் பழைய மனிதனால் துதிக்க முடியாது. It is because the old man cannot praise the Lord in the way he should praise the Lord. ஆகையால் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது அவசியமாய் இருக்கிறது. Therefore, it is essential for him to die to sin and live unto righteousness. சங்கீதம் 22:23 வாசிப்போம் என்றால், If we read Psalm 22 verse 23, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் என்று சொல்லுகிறது. It says, you who fear the Lord, praise him. All you descendants of Jacob, honor him. Revere him, all you descendants of Israel. ஆபிரகாமின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேலின் சந்ததி போன்ற வார்த்தைகள் அனைத்தும் The descendants of Abraham, the descendants of Jacob and the descendants of Israel. இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களை குறிப்பிடுவதாகும். These are the ones who died to sin and live unto righteousness. மறுபடியும் பிறந்த விசுவாசிகளை குறிப்பிடுவதாகும். They refer to the born again believers. ஆகையால் உண்மையிலே பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்கள், Therefore, those who are really dead to sin and who live in righteousness, கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்று புரிந்து கொண்ட விசுவாசிகள் அனைவரும் தேவனை துதிப்பார்கள், அவரை மகிமைப்படுத்துவார்கள். all the believers who know who they are in Christ will glorify the Lord and magnify the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If we read from the book of Isaiah chapter 43 verse 21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். The people I formed for myself that they may proclaim my praise. இன்று இந்த ஜனம் என்பது இயேசுவின் சபையை குறிக்கிறது. Here the people refers to the church. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த நம்மை குறிக்கிறது. It refers to us who have been dead to sin and who live in righteousness. ஆகையால் தேவனை துதிக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு மரணம் அவசியமாய் இருக்கிறது. Therefore, if we need to praise the Lord,
death is essential. மேலும் ஒரு பலி என்றால் அதற்கு விலைக்கரையும் செலுத்த வேண்டும். Therefore, if there is a sacrifice, a price has to be paid. ஆகவே துதியும் விலைக்கரையும் செலுத்த வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. Therefore, a price has to be paid even for praise. நாம் செலுத்த வேண்டிய விலைக்கரையும் என்னவென்றால், If you ask what is the price to pay, சோத்திர பலியை நாம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லுகிறது. it says let us continually offer to God a sacrifice of praise. நாம் விரும்பும் போது மாத்திரமல்ல, It is not only when we like it, நாம் விரும்பாத போதும் தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. but this verse tells us that we should continually praise the Lord if you like it or not. துதி நம்முடைய உணர்வுகளை சார்ந்தல்ல, அது நம்முடைய ஆவியில் உண்டாகும் பலியாய் இருக்கிறது. Praise should not be dependent on our emotions, but it is a sacrifice that comes from our spirit. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If we read from the book of 1 Corinthians chapter 6 verse 20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். it says you were bought at a price, therefore honor God with your body. 1 கொரிந்தியர் புத்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, The book of 1 Corinthians chapter 7 verse 23 says, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று. it says you were bought at a price, do not become slaves of men. நம்முடைய ஆவி தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஜீவ சுவாசம். Our spirit is a breath of life that came from God. நம்முடைய சரீரம் தேவனால் உருவாக்கப்பட்டது. Our body was created by God. ஆனால் நாம் நம்மை பிசாசுக்கு அடிமைகளாக விற்றுவிட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible says that we have sold ourselves as slaves to the devil. ஆனால் மீண்டும் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் விலைக்கு வாங்கினார். But once again God has purchased us through the precious blood of Jesus Christ. மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டது. The blood of the lamb, that is the blemishless lamb of Jesus Christ, was paid as a price. இந்த மகா பெரிய விலையை கொடுத்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். We should praise the Lord who has paid such a great price. சங்கீதம் 22:26 வாசிப்போம் என்றால், If you read Psalm 22 verse 26, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இதயம் என்றென்றைக்கு வாழும் என்று சொல்லுகிறது. it says the poor will eat and be satisfied, those who seek the Lord will praise him, may your hearts live forever. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். நாம் தேவனை துதிக்கிறோம் என்றால் அவரை தேடுகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. This verse says those who seek the Lord will praise the Lord, and if we are praising the Lord, that means we are seeking the Lord. தேவனை துதிப்பது நம்முடைய ஆவிக்கும் இதயத்துக்கும் நன்மையானதாகும். If we praise the Lord, it is good for our heart and for our mind. ஒரு நல்ல விதமான ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் தேவனை துதிக்க வேண்டும். Those who want to live a healthy spiritual life will praise the Lord. சங்கீதம் 50:23 In Psalm 50 verse 23, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை சபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். says he who sacrifices thanks offerings honors me, and he who prepares the way that I may show him salvation of God. ஆகையால் எப்பொழுதும் சோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். Therefore let us always offer sacrifices of praise and honor the Lord, நம்முடைய வழியை சபைப்படுத்துவோம். and let us prepare the way தேவன் தம்முடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்துவாராக. that we may see the salvation of God. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் அண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the truth that we have heard today, உமது நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை that we may offer the fruit of our lips, that is the sacrifice of praise. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த வேண்டும் என்ற வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you that we should offer it through your son Jesus Christ always. எப்பொழுதும் எவ்வேளையிலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். We praise you at all times, everywhere. எல்லா சூழ்நிலையிலும் நீ செய்த நன்மைகளை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for all the good that you have done at every situation. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ரட்சிப்பை எங்களுடைய வாழ்வில் விளங்க பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for showing us your salvation in our lives. உம்முடைய ரட்சிப்புக்கு எங்களுடைய வழியை சபைப்படுத்துகிறோம். We prepare the way that we may see your salvation. உம்முடைய ரட்சிப்பினால் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். We pray that your salvation may be fulfilled in our lives. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை May God ஆசீர்வதிப்பாராக. bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க.